மாஸ்டர் படத்துல விஜய் அண்ணாவும் சேது அண்ணாவும் கிளைமேக்ஸ் சீன்ல ஃபைட் பண்ணும்போது சேது அண்ணா கொடுக்குற ஒரு பஞ்ச் விஜய் அண்ணாவோட ஃபேஸை மிஸ் பண்ணிட்டு ஒரு கரித்துண்டை போய் இடிக்கும். அந்த கரித்துண்டை பஞ்ச் பண்ணும்போது சேது அண்ணாவோட கை அந்த கரித்துண்டை செதைச்சிட்டு அந்த பக்கம் வரும். தியேட்டர்ல பார்க்கும்போது இது ஒரு சூப்பரான ஸ்லோ மோஷன் கூஸ் பம்ப்ஸ் வர சீன். பட் சயின்டிஃபிக்கா இது பாசிபிளா? வாங்க இந்த சினிமாவோட சயின்ஸை போய் பார்ப்போம். இந்த சயின்ஸ்ல ரெண்டு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெட்டீரியல். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு முட்டையை இந்த கையில் எப்படியே வச்சுக்கோங்க, இன்னொரு முட்டையை இந்த கையில் ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த முட்டையில் இடிங்க. எந்த முட்டை உடையும் நம்மளால சொல்ல முடியுமா? ஆக்சுவலி சொல்ல முடியாது. இந்த முட்டை உடையலாம், இல்லை எடுத்துகிட்டு வர முட்டை உடையலாம், ஆர் ரெண்டுமே உடையலாம். ரெண்டுமே உடையறதுக்கான சான்சஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா ரெண்டு முட்டையும் ஒரே பொருளால் தான் அமைஞ்சிருக்கு. ஒரே மாதிரியான ரெண்டு பொருள் மோதிச்சுன்னா சேதாரம் ரெண்டுத்துக்கும் தான். இதே கான்செப்டை சேதோனா போட்டு பார்ப்போமா? சேதோனோட கையும் எலும்பும் சிறையும் தான் இருக்குது. அங்கே மாட்டிட்டு இருந்த கரித்துண்டும் எலும்பும் சிறையும் தான் இருக்குது. இவர் எவ்வளோ ஃபோர்ஸில் வேணால் பஞ்ச் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த கரித்துண்டில் எவ்வளோ சேதாரம் நடந்துச்சோ அதே அளவுக்கு டேமேஜ் சேதுவனோட கையிலையும் ஆயிருக்கும். இந்த பாயிண்ட் டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் அந்த படத்தில் நிறைய சீனில் சேதுவனா செவத்தில் பஞ்ச் பண்ணுற மாதிரி காட்டிகிட்டே இருப்பாங்க. பஞ்ச் பண்ணி அவரோட கையை அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிட்டார். ஸோ இந்த ஃபேக்டை வச்சு சயின்டிஃபிக்காக இந்த பாயிண்ட்டை பாஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டேக்கிள் பண்ணியாச்சு. செகண்ட் பாயிண்ட் ஸ்பீட். சேதுவனோட கை எவ்வளோ ஸ்பீடில் வந்து பஞ்ச் பண்ணால் இங்கே இருக்கிற கரித்துண்டு செதஞ்சு போகுங்கிறது தான். இந்த பேப்பரில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு பார்த்தோம்னா ஒரு பொருள் 70 மீட்டர் per செகண்ட் வெலாசிட்டி, அதாவது ஸ்பீடில் ட்ராவல் ஆகி வந்து ஃப்ளஷ் மேலே பட்டுச்சுன்னா அந்த ஃப்ளஷை அது பெனிட்ரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 70 மீட்டர் per செகண்ட். ஒரு சராசரி மனுஷனோட கை 4 கிலோ. அந்த சீனில் சேதுவனா இங்கேருந்து பஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி அவரோட கை ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகிற வரைக்கும் அந்த பஞ்ச் பண்ணுவார். 4 அடின்னு வச்சுப்போம் இங்கேருந்து அங்கே வரைக்கும். ஸோ 4 கிலோ எடை உள்ள ஒரு கை 4 அடி தூரம் போகணும். அண்ட் அந்த தூரத்தோட எண்டில் 70 மீட்டர் per செகண்ட் ஸ்பீடு இருக்கணும். கேல்குலேஷன் பண்ணி பார்ப்போமா? சேதுவனா பஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல வெலாசிட்டி 0 மீட்டர் per செகண்ட். பஞ்ச் பண்ணி முடிகிற இடத்துல வெலாசிட்டி 70 மீட்டர் per செகண்ட் தான் இருக்கணும். இது ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ் 4 அடி, அதாவது 2.4 மீட்டர்ஸ். இந்த எல்லா வேல்யூஸையும் இந்த வெலாசிட்டியோட ஈக்குவேஷனில் போட்டு பார்த்தோம்னா இதில் இருந்த ஆக்சலரேஷனை எடுக்கலாம். ஆக்சலரேஷன் அதாவது A கேல்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 1021 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னு வருது. சயின்டிஃபிக்காக இதுதான் இருக்குது. ஏன்னு சொல்கிறேன், நம்ம பூமியிலேருந்து ராக்கெட் அனுப்புகிறோம் பார்த்தீங்களா, விண்வெளி போகிறதுக்கு. அந்த ராக்கெட்டோட ஆக்சலரேஷனே 11 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் இருந்தாலே போதும். அந்த ராக்கெட் பூமி விட்டு வெளியே போயிடும். சேதுவனாவால் 1021 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷன் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த இடத்துல அந்த ரூமில் அவர் நின்று விஜய் அண்ணா கூட ஃபைட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. அவர் ஈஸியாக சூப்பர்மேன் ஸ்ட்ரென்த் வச்சு அந்த ரூமில் அங்கேயும் இங்கேயும் குதிச்சியே எஸ்கேப் ஆகிருக்க முடியும். விஜய் அண்ணாவையும் ஈஸியாக அடிச்சிருக்க முடியும். ஸோ சயின்டிஃபிக்லி அந்த பஞ்ச் பாசிபிளே கிடையாது.